மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதைஷாங்கபதக்ரமோபனிஷதைர் காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 19வது ஸ்லோகம் படிக்கணும். யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காமசங்கல்பவர்ஜிதாஹ ஞானாக்னிதக்த கர்மாணாம் தமாஹு பண்டிதம் புதாஹ. யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காமசங்கல்பவர்ஜிதாஹ ஞானாக்னிதக்த கர்மாணாம் தமாஹு பண்டிதம் புதாஹ. 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இங்கே ஆரம்பத்தில் அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் இந்த கருத்தெல்லாம் முன்னாடி சொன்னோன்னு உங்களுடைய பிறப்பு முந்தியது, என்னுடைய பிறப்பு பகவான் சொன்னார். என்னுடைய பிறப்பு கிருஷ்ணனுடைய பிறப்பு பிந்தியது, சூரியனுடைய பிறப்பு முந்தியது. இதெல்லாம் எப்படி சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்காக பகவான் என்ன சொன்னார், அவதார தத்துவத்தெல்லாம் சொன்னார். இந்த தலைப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம், இந்த அத்தியாயனுடைய தலைப்புக்குள்ளே வந்தார். ஞான கர்ம சந்நியாச யோகம் இதை நம்ம 18வது அத்தியாயத்தில் இந்த தலைப்பை ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி சில முகவரியாக சில கருத்துக்கள்லாம் சொல்லி இந்த அத்தியாயை பற்றி சொல்லப்போகிறேன் 16 ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார். ஞான கர்ம சந்நியாச யோகம், கர்மத்தை பற்றியும் அகர்மத்தை பற்றியும் விகர்மத்தை பற்றியும் சொல்லப்போகிறேன்னு சொல்லி முகவரியாக சொல்லிவிட்டு 17வது ஸ்லோகத்தில் கர்மம் விகர்மம் அகர்மம் இந்த மூன்றின் கருத்தையும் அறிந்து கொள்வது மிக மிக கடினம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கர்மத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிற வேணும், அகர்மத்தையும் தெரிஞ்சுக்கிற வேணும், செய்யக்கூடாத கர்மம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு 18வது ஸ்லோகத்தில் தான் இந்த கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் அப்படிங்கிற தலைப்புக்கு வந்தோம். இது மிக மிக முக்கியமான ஸ்லோகம்னு பார்த்தோம். யார் ஒருவன் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறானோ அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ, செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் பார்க்கிறானோ, இதுதான் தத்துவம், இதுதான் தாத்பரியம். இந்த தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அவன் தான் இருக்கிறதுலே புத்திமான்ட்டார், மற்றவெல்லாம் புத்திசாலி இல்லைன்ட்டார். அப்போ அவன் பிரம்மனிஷ்டன், அவன் மோட்சத்தை அடைந்தவன், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை அப்படிங்கிற கருத்தெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். திருப்பி சொல்லணுமா, கர்மம் அகர்மம் அகர்மம் கர்மம்னாலே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். செயலில் செயலின்மையை பார்த்தல், செயலின்மையில் செயலை பார்த்தல். சுருக்கமாக புரிஞ்சுக்கணும், ஆத்மா செயலற்றது. ஆத்மா செயல்படுவது போல் நினைத்து கொண்டிருக்கின்றோம், உண்மையில் ஆத்மா செயல்படுவது இல்லை. ஆத்மா செய்வதாக நினைப்பதில் செயலின்மையை பார்த்தல். அனாத்மாவாகிய இந்த சரீரமும் மனசும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். இது செயல்படாமல் இருந்தாலும் அது செயல்படுவது தான் என்று பார்க்க வேண்டும். அனாத்மா கர்மஸ்வரூபம், ஆத்மா அகர்மஸ்வரூபம். இதுதான் தாத்பரியம். இது 19லிருந்து 24 வரைக்கும் இதே கருத்தை திருப்பி மீண்டும் விளக்கிக்கிட்டு வர்றாரு. நாம் போன ஸ்லோகத்தில் 19 என்ன பார்த்தோம் சொன்னால், ஆத்மாவிடம் அகர்மத்தை பார்த்தல் சொல்கிறதுக்கு பதிலாக
ஞானியிடம் அகர்மத்தை பார்த்தல், ஞானியின் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல். அங்கே ஆத்மாவிடம் அகர்மத்தை பார்த்தல். ஆத்மா என்றைக்குமே செயல்படாது, அதனால் அது செயல்பட்டது மாதிரி இருந்தாலும் கூட அங்கே செயலின்மையை பார்த்தல். இங்கே 19 என்ன சொல்கிறாரு, ஞானி தன்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஆத்மா செயல்பட்டது மாதிரி இருந்தாலும் செயல்படாததுன்னு புரிஞ்சுக்கிட்டாலும், ஞானி செயல்பட்டாலும் அவன் செயல்படாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்று தானே. ஏன்னா அவன் தன்னை ஆத்மஸ்வரூபம் புரிந்து கொண்டான். அதனால் ஞானி வேறு அல்ல, ஆத்மா வேறு அல்ல. அதனால் ஞானியினுடைய அவன் ஞானி செயல்படும் பொழுதும் அவன் செயல்படாதவனாகவே இருக்கின்றான். பிறகு இனியொரு கருத்து பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது ரெண்டே கருத்து. ஒன்று ஆத்மா, அனாத்மா. ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம், அனாத்மா ஜடஸ்வரூபம். இந்த அதாவது அனாத்மாவை ஆத்மா பிரகாசப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆத்மா எதையாவது துறக்க முடியுமா அப்படின்னா, ஆத்மா எதை துறக்க முடியும்? அது துறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் அதே மாதிரி ஆத்மா கர்மத்தை விடணுமான்னா கர்மத்தை விட வேண்டிய அவசியமே, யாரும் செயல்படுறதே இல்லையா. செஞ்சால் தானே விடுறதுக்கு. இந்த டேபிள் நகராமல் இருக்குன்னு சொன்னால், டேபிள் இது எப்படி செயல்படாதே, இதை போய் செயல்படாதேன்னு சொன்னால் எப்படி இருக்காது? செயல்படாமல் தானே இருக்குது. அது மாதிரி ஆத்மா என்றைக்குமே செயல்படுறதில்லை. அது கர்மத்தை விடணுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அனாத்மா சரி செயலை விடலாமான்னா, அனாத்மா என்றைக்குமே விட முடியாதுன்னு வேறு பார்த்துட்டோம். இந்த அனாத்மாங்கிறது இந்த உலகமாக இருக்கட்டும், பிரபஞ்சமாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், என்றைக்குமே செயல்படாமல் இருந்ததே கிடையாது, இருக்க முடியாது. எது செயலை துறக்கிறது? எதுதான் செயலை துறக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது அனாத்மா துறக்கவே முடியாது, இந்த உடல் உள்ளம் துறக்க முடியாது. அதே மாதிரி பிறகு ஆத்மா துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஆத்மா செயல்பட வேண்டிய செயல்படாது, அனாத்மா செயல்படாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி ஆத்மா துறக்க வேண்டியது இல்லை, ஏன்னா துறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அனாத்மாவை பொறுத்தவரையில் துறக்க முடியாது, ஏன்னா அனாத்மா எதையும் விட முடியாது, அது செயலில் தான் இருக்கும். அப்போ யார் தான் கர்மத்தை துறக்கிறாருன்னு ஒரு கருத்து பார்த்தோம் போன வட்டம், ஞாபகம் இருக்குல்ல? யார் தான் அப்போ செயலை துறக்க முடியும்? எதுக்கு இந்த டாபிக் வருதுன்னா, ஞான கர்ம சந்நியாசங்கிறதுக்காக கொண்டு வர்றோம். இப்போ உண்மையிலேயே துறத்தல் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் ஒருவன் ஆத்மாவாக இருந்து கொண்டு நான் செயல்படுகிறேன் என்று நினைத்து கொண்டு இருந்தானோ, அவன் ஞானம் அடைந்த பின்பு நான் ஆத்மஸ்வரூபம், நான் செயல்பட வேண்டிய, நான் ஆத்மாவாக இருப்பதால் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் செயல்பட்டது மாதிரி நினச்சது தப்பு. அவன் என்ன பண்ண நினைப்பான்னா, அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தா நினச்சதை இப்போ செய்யலே நினைக்கிறான். அறிவினால் அவன் செயலை துறப்பான். யார்? ஞானி. அஞ்ஞானி செயலை துறக்கவே முடியாது, ஏன்னா அவன் உடல் மனசுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால. ஞானியால் மட்டும்தான் அவன் எப்படி துறக்கிறான்னு சொன்னால், செயல்னால் புறத்தில் யாராலும் செயலை துறக்கவே முடியாது, விவகாரத்தில் வெளியே துறக்கவே முடியாது, ஞானியாக இருக்கட்டும் அஞ்ஞானியாக இருக்கட்டும். அஞ்ஞானி புறத்துலேயும் துறக்க மாட்டான், அகத்துலேயும் துறக்க மாட்டான். புரியுதுங்களா? ஏன்னா அவன் திறக்க முடியாது அவனுக்கு. ஞானியினால் என்ன பண்ண முடியும்னு சொன்னால், அவன் நான் செயல்பட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்கான், எல்லாம் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நினச்சிக்கிட்டு இருக்கவே என்ன நினைக்கிறான்னா, ஆத்மஸ்வரூபம் புரிஞ்ச பிறகு நான் செய்ததாக நினைத்தது தப்பு, நான் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைக்க முடியும் அவனால். அதுதான் கர்ம சந்நியாசங்கிறது, ஞான கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம் ஒரு பொழுதும் நிகழாது, ஞான கர்ம சந்நியாசம் தான் நிகழ முடியும். புரியுதா உங்களுக்கு? இதில் வித்தியாசம் புரியுதா? அறிவினால் மட்டும்தான் நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தை கொண்டு வர முடியும். உண்மையில் உடம்பும் மனசும் செயல்படாமல் ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. ஏன் இந்த கருத்தை சொல்லணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஞான கர்ம சந்நியாசம் எதுக்குன்னு சொன்னால், இதை விளக்குறார் 24 வரைக்கும். இந்த 18 சொன்ன கருத்தை, கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். நான் செய்தாலும் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம், நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன்னு சொன்னார்.
ஆத்மா அகர்த்தான்னார். ஏன் இந்த கருத்தை புரிகிறதுனால என்ன பிரயோஜனங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். நாம் எல்லாருமே இந்த இன்ப துன்பத்தில் உழல்வதற்கு காரணம், இந்த பிறவிக்கு காரணமே என்னென்னா கர்மத்தினுடைய பலன்தான். எதனுடைய பலன்? கர்மத்தினுடைய பலன். ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு பலன் கட்டாயம் வரும். ஒன்று பாபம் வரும், இல்லாட்டி புண்ணியம் வரும். இந்த மனித பிறவியே இந்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில் வந்திருக்கு. அப்போ செயல் செஞ்சால் கட்டாயம் அதனுடைய பலனை அனுபவித்து பிறவி சுழலை துக்கணும், இன்ப துன்பத்தை அனுபவிச்சாகணும். அது பிறவின்னு எடுத்தாச்சுன்னா, அது மனித பிறவின்னு எடுத்தாச்சுன்னா எல்லா மனிதர்களுக்கும் பாதி இன்பம் பாதி துன்பம் உண்டு தான். அப்போ எப்போ இதிலேருந்து விடுபட முடியும்னா, இந்த செயல் பாவ புண்ணியத்தை கொடுக்குது. எப்போ செயல் பாவ புண்ணியத்தை கொடுக்காமல் இருக்கும்னு நான் செய்யலேன்னு நினச்சாத்தேன். அறிவினால் நான் உண்மையிலேயே ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்ற புத்தி அது மனசில் ஆழமாக போயாச்சுன்னா செய்தும் செய்யாதவனாக இருப்பான், அகங்காரத்தை துறந்து விடுவான். அப்பொழுது அவனுக்கு அந்த கர்ம வினை என்று ஒன்று வருவதே இல்லை. ஏன் இந்த கருத்தை சொல்கிறாரு புரியுதா இப்போ உங்களுக்கு? இதை ஏன் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்வார். அவன் செய்தாலும் செய்யவில்லை, இல்லற ஞானியாக இருந்தாலும் செய்தாலும் செய்யவில்லை, துறவர ஞானியாக இருந்தாலும் செய்தாலும் செய்யவில்லை. ரெண்டு ஞானிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இல்லற ஞானி, துறவரத்தில் ஞானி இல்லாமல் இருக்கலாம். துறவரத்தில் ஞானம் இல்லாமல் இருந்தால் செஞ்சாலும் செஞ்சவன் தான். புரியுதா? துறவரத்தில் ஞானம் இல்லாமல் செஞ்சாலும் செஞ்சவன் தான். வரப்போது பின்னாடி. இந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பேர் அவர் இங்கே கொண்டுகிட்டு போயிட்டே இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோன்னு சொன்னால், யஸ்ய சர்வே சமாரம்பாக, அதாவது யாருடைய சர்வே சமாரம்பாக எல்லா செயல்களும், யாருடைய எல்லா செயல்களும்னா இதுக்கு முன்பு சொன்ன கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தையும் கர்மத்தையும் பார்த்தவனுடைய, அப்படி இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டவனுடைய எல்லா செயல்களும் சர்வே சமாரம்பாக, வைதிக கர்மமாக இருக்கட்டும், லௌகிக கர்மமாக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யட்டும், ஹோமம் செய்யட்டும், எது வேணாலும் செய்யட்டும், இல்லை விவகாரத்தில் குடும்பத்தை பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, பொறுப்புகள் என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் இந்த தத்துவத்தை புரிந்தவனாக இருந்தால், கர்மத்தில் அகர்மத்தையும் கர்மத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருந்தால், யாருடைய கர்மங்கள் எல்லா செயல்களும், அவனுக்கு தூங்குறது கூட செயல்தான். விழிச்சவொன்னே செயல் ஆரம்பிக்கணும். தூங்குறதும் செயல், சும்மா இருக்கிறது கூட செயல்னு சொல்லுவான். அவனுடைய செயல்கள் எல்லா செயலும் விட்டார். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்னா, இந்த ஞானத்தை உடவன் செயல் செஞ்சால் எப்படி இருக்காம்னா, அவனுடைய செயல்கள்லாம் கர்ம சங்கல்ப வர்ஜிதாக, ஆசையும் சங்கல்பமும் இல்லாதவைகளாக இருக்கின்றது. ஒரு ஞானத்தை பெற்றவனுடைய செயல்கள் எல்லாம் ஆசையிலிருந்து வருவதில்லை, சங்கல்பத்திலிருந்து வருவதில்லை. அஞ்ஞானியினுடைய செயல்கள் எல்லாம் ஆசையின் அடிப்படையில் வருகிறது. முதல்ல பண்ணிடுவான், சங்கல்பம் பண்ணிடுவான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி மனசில் எண்ணங்கள்லாம் ஓடி, பிறகு ஆசையாக வடிவெடுத்து இதை செஞ்சால் எனக்கு இந்த பலன், இதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும், இது கட்டாயம் எனக்கு வேணுங்கிற எண்ணங்களின் அடிப்படையில் மற்ற அஞ்ஞானிகள் எல்லாம் செயல்படுகிறார்கள். ஞானி எப்படி செயல்படுறான்? அப்படிப்பட்ட சங்கல்பமும் இல்லை, எனக்கு இதை அடைந்துதான் ஆக வேண்டும், இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. அந்த ஆசை வருவதற்கான எண்ணங்களும் அவனுக்கு இல்லை. இந்த இரண்டு எண்ணங்களும் இல்லாதவனாக இருக்கிறது. ஆசையும் ஆசைக்கு காரணமான எண்ணங்களும் இல்லாதவைகளாக ஞானியினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆசைன்னு என்ன? ஒன்று அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை. இதெல்லாம் விளக்கணும் அவசியம் இல்லை. எப்பயுமே ஆசை திடீர்னு வராது. மனசுக்குள்ளே போய் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும். உள்ளே போய் மாலில் போய் பார்த்த உடனே, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் பார்த்த உடனே முதல்ல ஒரு பொருளை வாங்கணும்னு எண்ணமே வராது. போய் பார்த்த உடனே பார்த்துட்டு வந்துடுவான், அது நல்லா இருந்துச்சேன்னு எண்ணம் வரும். அன்றைக்கி ஒரு இதில் சொன்னேன், அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல, அதாவது ஒரு பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசையே வராது, சும்மாவெல்லாம் ஆசை வராது. நம்ம தாத்தாவுக்கு செல்ஃபோன் மேலே ஆசை வந்திருக்குமா? சரி, நம்மளுக்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் 20 வருஷம் டச் ஃபோனில் ஆசை வந்துச்சா? அப்படி ஒரு ஃபோன் வருமானே தெரியாது. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன வரப்போகுதுன்னே தெரியாது.
அது அப்போ வரக்கூடிய ஜெனரேஷன் அதில் ஆசைப்பட்டு கிடக்கும். இப்போ இருக்க குழந்தைகள்லாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஃபோனில் ஆசைப்பட்டு ஃபோன் இல்லாமல் குழந்தைகள் இருக்க முடியல, அப்படி ஆகிப்போச்சு. பார்த்து 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 சங்கல்பத்தில் வந்து 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 உருவாகுது. சங்கல்பம் முதல்ல வருது, அந்த எண்ணம் என்ன பண்ணுது, ஆசையாக வடிவடிக்கு. இது இரண்டும் இல்லாதவன் ஞானின்றார். இவனுடைய செயல்பாடுகள் சங்கல்பத்தினாலும் ஆசையினாலும் வருவதே அல்ல. அப்போ ஞானி என்ன, ஆசையே இல்லாதவன் ஒரு பொருள். இன்னொன்று என்னன்னு சொன்னால், அந்த ஆசையினுடைய பலனிலும் அவனுக்கு விருப்பம் இல்லை. அட்ராக்ஷனுங்கிறதே அவனுக்கு கிடையாதான், மோகமும் கிடையாது. ஆகவே ஞானியினுடைய செயல்கள் அனைத்தும் ஆசையினால் உருவாவது அல்ல, அந்த ஆசையின் பலனை எதிர்பார்த்தும் செய்வது அல்ல. பிறகு எதுக்கு அவன் செய்ய போகிறான்னு சொல்ல போகிறார். பிறகு எதுக்கு அவன் செயலாம் செய்கிறான் அப்படிங்கிற காரணம் சொல்ல போகிறார், பின்னாடி பார்ப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க 2வது வரியில், அப்படிப்பட்ட என்ன ஆசையே இல்லாமல் சங்கல்பமே இல்லாமல் இந்த ஞானி செயல்படுவதால் இவனுக்கு எப்படி கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்த்த ஞானத்தினால் இவன் ஆசையும் சங்கல்பமும் இல்லாமல் செயல்படுவதால் இவனுடைய செயல்கள் என்ன ஆகிறது என்பதை அடுத்த வரியில் சொல்கிறார். ஞான அக்னி தக்த கர்மானம், ஞானம் என்ற நெருப்பினால் எரிக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் எரிஞ்சு போதான். எந்த ஞானத்தில், இந்த கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மங்கிற தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா நீ செஞ்சுக்கிட்டு இருந்த என்ன செயல்னு உன்னை பாதிக்காது, உனக்கு பாவ புண்ணியத்தை கொடுத்து உனக்கு பிறவியை கொடுக்காதுங்கிறார். ஞான அக்னி தக்த கர்மானாம்ட்டார். ஞானம் என்ற நெருப்பினால் எரிக்கப்பட்டு விட்டது, அனைத்து செயல்களும் பொசுங்கி போச்சு, சாம்பலாக போச்சுங்கிறார். ஞான கர்மமெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா இப்போ எங்கிட்ட பிறக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு, ஒரு வழியும் இல்லை. ஞானம் என்ற அக்கினியினால் எரிக்கப்பட்டது. கர்மானாம், கர்மங்களின் பலனான பாப புண்ணியமும் எரிக்கப்படுகிறது. கர்ம அழியுதுன்னு என்ன அர்த்தம், அதனுடைய பாப புண்ணியங்கள் எரிக்கப்பட்டு விடுகின்றன. இந்த ஜென்மம் ஏற்படணும்னா அதுக்கு பாப புண்ணியம் இருக்கணும், அந்த பாப புண்ணியத்துக்கு நாம் கர்மம் செஞ்சுருக்கணும். இவன் கர்மமே செய்யாதவன் ஆகிடுறானே, பிறகு எப்படி ஒன்று பாபமும் வரப்போகுது, புண்ணியமும் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாபமும் வராது புண்ணியமும் வராது. ஏன்னா ஒரு ஜென்மத்தை நிர்ணயிக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த பாப புண்ணியம் தான். நீ அடுத்த ஜென்மத்தில் செடியாக பிறக்க போகிறியா, மரமாக பிறக்க போகிறியா, மிருகமாக பிறக்க போகிறியா, தேவலோகத்தில் போகிறியா, நரவலோகத்துக்கு போக போகிறியா, எல்லாத்துக்கும் எது பாப புண்ணியம். பாப புண்ணியத்துக்கு காரணம் என்ன, கர்மம். இந்த கர்மமே எரிஞ்சு போச்சுன்னா பிறகு பாப புண்ணியம் வரும், பிறகு பிறவி வரும், ஒரு பிறவியும் வராது. எந்த பிறவியும் நிர்ணயிப்பது பாப புண்ணியம். பாப புண்ணியத்துக்கு காரணம் கர்மம். கர்மம் எரிக்கப்பட்டு விடுகிறது, அதனால் பாப புண்ணியமும் எரிக்கப்பட்டு விடுகிறது. அதனால் கவலையே வேணாம், மரமாக பிறப்போமா, மிருகமாக பிறப்போமா, மாடாக பிறப்போமா, மனுஷனாக பிறப்போமாங்கிற கவலை தேவையில்லை. பிறவி இவனுக்கு இருகாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்கு எல்லா கர்மமும் எரிக்கப்பட்டு விட்டது. இன்னொன்று சொல்லுவாங்க, ஞானிக்கு ஒரு கர்மம் வெளிப்படையாக எரிக்கப்படாதது மாதிரி தெரியும், பிராரப்த கர்மம். மொத்தம் 3 கர்மம் இருக்குது, சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம் சொல்லி பிராரப்த. இது வெளிப்பட்ட கர்மம், இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது வெளிப்பட்ட கர்மம், பிராரப்த கர்மம். அது மட்டும் எரிக்கப்படாது, ஆனால் மீண்டும் முளைக்காது. இந்த வறுத்த கடலைப்பருப்பு மாதிரி, கடலைப்பருப்பு வறுக்காததும் வறுத்ததும் ஒன்று போலவே எரியும். இதை போட்டால் முளைக்கும், அதை போட்டால் முளைக்காது. சட்னி அரைச்சிட்டு அதுவே போயிடும், கடலைப்பருப்புடைய உருவமே நாசமாயிடும். இது எப்படின்னா பிராரப்த கர்மம் பார்க்குறதுக்கு இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு உண்டாக்காது. அப்போ அதுவும் இல்லாதது மாதிரி இருந்தும் இல்லாதது மாதிரி. அதாவது மொத்தமாக எத்தனையோ ஜென்மாந்தங்களில் சேர்த்து வச்சது கூட்டம் கூட்டமாக இருக்குமா, சஞ்சித கர்மா மொத்தமாக இருக்குமா, இதுவும் அழிஞ்சு போயிருமா. இந்த பிறவியில் நாம் ஞானத்து அடைவதற்கு முன்னாடி பாப புண்ணியமெல்லாம் சேர்த்துருப்போம். பெரும்பாலும் புண்ணியம்தான் இருக்கும், நம்மளை எரியாமல் பாவமும் வந்திருக்கும், அதுக்கு ஆகாமியம். புண்ணியமும் இருக்கும், அதுவும் இருக்கும்ல, அது இருந்தாலும் பிறக்கணும்ல, அதுவும் அழிஞ்சு போயிடும். இந்த பிறவியில் சேர்த்த புண்ணியமும் பாவமும் அழிஞ்சு போயிடும். பிராரப்த கர்மம் இந்த உடல் இருக்கிறது வரைக்கும், ஏன்னா வெளிப்பட்டாச்சு, இத்தனை வருஷம் இத்தனை உடம்பு இருக்குன்னு சொல்லி அவரையும் காத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த பிராரப்த கர்மம் அவனை பாதிக்காது. ஆக எல்லா கர்மமும் ஞான அக்னி தக்த கர்மானாம், சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்மம் அனைத்தும் எரிக்கப்பட்டுவிடும். பிராரப்த கர்மம் இருப்பது போல் தெரியும், ஆனால் அவனுக்கு அது ஒன்றும் செய்யாது. 2வது கடைசி பிற சொல்கிறார்,
தம் ஆகுகு பண்டிதம் புதாகா. இப்படிப்பட்டவனைத்தான் பண்டிதன் என்று ரிஷிகள் ஞானிகள் கூறுகிறார்கள். இப்படி யார் இருக்கோ அவன் தான் பண்டிதன். யார் கூறுறா? ஞானி. பண்டிதனால் ஞானிதான். ஞானி என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அதாவது ஞானத்தினால் கர்ம பலன் அனைத்தையும் எரித்தவனை பண்டிதன் என்று ஞானிகள் அழைக்கிறார்கள். இதன் பொருள் என்னன்னு சொன்னால், இப்போ ஞானிகளை பார்த்து அஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்லணும்? அவர் ஞானின்னு சொல்கிறோம். ஒரு அஞ்ஞானிகள் நிறையா ஞானம் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் அவர் பெரிய ஞானிப்பாங்கிறோம். சொல்ல முடியாது. பாம்பின்கால் பாம்பு தான் அறியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சமுதாயத்தில் ஒரு சித்து வேலை லேசாக செஞ்சா அவர் பெரிய ஞானின்றுவாங்க. ஒரு சித்து வேலை, சின்ன சித்து வேலை செஞ்சாலே ஞானின்னு சொல்லிடுவாங்க. அவர் தபசியாக இருக்கலாம், அவர் தபசியாக இருக்கலாம், நல்ல மனிதராக இருக்கலாம், அவருக்கு சில ஆற்றல்கள் வந்திருக்கலாம், ஆனால் அவர் ஞானின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இந்த தத்துவம் புரிஞ்சாதான் ஞானி. அவன் ஞானி தான் ஞானியை அறிய முடியும். ஏன்னா அவன்கிட்ட பேசி பார்க்குறான், ஒருவேளை இந்த தத்துவம் புரிகிறது மாதிரி இருக்குது, இல்லை இருமைகளை பாதிக்கப்படாத மாதிரி இருக்குது, இவனுக்கு தெரியுது, மேலோட்டமாக தெரியுது, அவன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இவனால் தான் உணர முடியுமே ஒழிய மற்றவங்களால் உணர முடியாது. அதனால் என்ன பண்டிதர் என்று ஞானிகள் அழைக்கிறார்கள். வேற ஆளால் புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். பண்டாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஒரு அசிங்கமாக பண்டாரம்னு திட்டுறாங்க வீட்டில், அது பண்டாரம்னா ஞானின்னு அர்த்தம். ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் பண்டிதாகான்னு ஆரம்பிக்கிறார். பண்டிதர்கள்ங்கிறாரு. பண்டிதன் சொன்னால் ஆத்ம ஞானத்தை உடையவன் அர்த்தம். பண்டாரம்னா ஆத்ம ஞானத்தை உடையவன் அர்த்தம். சன்னியாசி, அதாவது சில பேர் எப்படின்னா சாமி, அவர் சாமின்னு சொல்கிறவங்க சாமியார் பயிலேன்னு திட்டுறதும் உண்டு. பார்த்துருக்கீங்களா? அவர் சாமின்னு சொல்லலாம், ஏன்னா இந்த ஏதோ பிச்சை எடுத்து ஏதோ திரிகிறார்ல, அவன் பேர் சாமியார் போய் அவனை போய் பேசிட்டு அப்படிம்பாங்க. இதுக்கு ஒரு திட்டுற வார்த்தையாகவும் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி பண்டாரம்னா உண்மையிலே ஞானி, திட்டுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. பண்டிதன் என்று ஞானிகள் அவனை அழைக்கிறார்கள். இவனுடைய செயல்கள் எல்லாம் ஆசையற்றதாகவும் சங்கல்பமற்றதாகவும் இருக்கும். அவனுடைய பாப புண்ணியம் ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அவனே ஞானிங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கலாம். யஸ்ய யாருடைய, ஞானியினுடைய, கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்த்த ஞானியினுடைய, சர்வே எல்லா சமாரம்பாக செயல்களும், எல்லா செயல்களும், யாருடைய எல்லா செயல்களும், ஞானியினுடைய எல்லா செயல்களும், காம சங்கல்ப ஆசையும் சங்கல்பமும் வர்ஜிதாக இல்லாமல் இருக்குமோ. முதல் வரி, ஞானியினுடைய எல்லா செயல்களும் ஆசையும் சங்கல்பமும் இல்லாமல் இருக்குமோ. யாருடையங்கிறதுக்கு ஞானியுடையன்னு வச்சு, யாருடைய எல்லா செயல்களும் ஆசையினாலும் சங்கல்பத்தினாலும் உருவாகாததாக இருக்குமோ. முதல் வரி. ரெண்டாவது வரியில் ஞான அக்னி, ஞானம் என்ற நெருப்பினால் தக்க எரிக்கப்பட்ட கர்மானாம் செயல்களை உடைய தம் ஆகுகு, தம்னா இப்படிப்பட்டவனைத்தான், ஞானம் என்ற நெருப்பினால் எரிக்கப்பட்ட செயல்களை உடைய இப்படிப்பட்டவனைத்தான், தம்னா இப்படிப்பட்டவனைத்தான், ஆகுகு அழைக்கிறார்கள். யார்? பண்டிதம் புதாகா, பண்டிதன் என்று புதாகா ஞானிகள் அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட தத்துவத்தை உணர்ந்தவன் அவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆசையிலிருந்தும் உருவாகவில்லை, சங்கல்பத்திலிருந்தும் உருவாகவில்லை. அதனால் அவன் செய்தும் செய்யாதவனாக இருக்கின்றான். அதை நம்ம முடிச்சுக்கிறணும், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ஏன்னா அந்த 18வது ஸ்லோகத்தில் விளக்கம்தான். செய்தாலும் செய்யாதவனாக இருப்பதால் அவனுடைய செயல்கள் எல்லாம் ஞானம் என்ற நெருப்பினால் எரிக்கப்பட்டு விட்டது. கர்மம் எரிக்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? அதனுடைய விளைவான பாபமும் எரிக்கப்பட்டு விடுகிறது, புண்ணியமும் எரிக்கப்பட்டு விடுகிறது. அதனால் அவன் ஞானி, அவன் மீண்டும் பிறவா நிலையை அடைவான். அடுத்த ஸ்லோகம் 20. இவருடைய விளக்கம் 24 வரைக்கும் வருது. எல்லாமே இந்த கர்ம அகர்மத்தை பற்றி தான் விளக்குறாரு, ஞானத்தை பற்றி விளக்கிட்டு இருக்காரு. த்யக்த்வா கர்ம பலாசங்கம் நித்ய திருப்தோ நிராஸ்ரயக
கர்மஞ்சபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சக த்யக்த்வா கர்மபலாசங்கம் நித்ய திருப்தோ நிராஸ்ரயः. கர்மஞ்சபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சக. ஞானியினுடைய வாழ்க்கையிலும் பிராரப்தம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த பிராரப்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சந்நியாச ஆசிரமத்தில் சிலருடைய பிராரப்தம் எப்படி இருக்கும்னா சில பொறுப்போடு இருக்கும். சில சன்னியாசிகளுக்கு எந்த பொறுப்புமே இருக்காது, நிவிருத்தி தர்மத்திலையும் இருக்கும். இங்கே என்ன செய்ய போகிறாருன்னா ஞானிகளையே ரெண்டாக பிரிக்க போகிறார். ஒன்று நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்க ஞானி, பிரவிருத்தி மார்க்கத்தில் இருக்கிற ஞானி, அல்லது இல்லற ஞானி, துறவர ஞானி. துறவர ஞானியாக இருந்தாலும் ஆசிரமம் வச்சுருக்க ஞானி, ஆசிரமம் இல்லாமல் இருக்க ஞானி. ஏன்னா ஆசிரமம் இருந்தால் பிரவிருத்தி இருக்கும். துறவியாக இருந்தாலும் ஞானம் இல்லாதவங்களாகவும் இருக்கலாம், இல்லறத்துலேயும் ஞானம் இல்லாதவங்களாக இருக்கலாம். இங்கே ஞானியை பற்றி பேசுகிறார். அது எப்படிப்பட்ட ஞானி? பிரவிருத்தின்னா செயல்பாட்டுக்களுக்குள் இருக்கின்ற ஞானி, பொதுவாக இல்லற ஞானின்னு சொல்லலாம். செயல்பாட்டுக்குள் இல்லாமல் இருக்கின்ற ஞானி சன்னியாசி. ஆனால் ஆசிரமம்னு இருந்தால் அவங்களும் செயல்பாட்டில் இருப்பாங்க. இங்கே சன்னியாசி ஞானியும் பேசுகிறாரு, இல்லற ஞானியும் பேசுகிறார். இல்லற ஞானி எப்படி இருப்பான்னு சொல்கிறாரு, சன்னியாசி ஞானி எப்படி இருப்பான்னு சொல்கிறார். இவன் எப்படி கர்மத்தில் அகர்மம், அவன் எப்படி கர்மத்தில் அகர்மம். இது ரெண்டும் இவன் செயல்பட்டால் எப்படி செயல்படுவான், அவன் செயல்பட்டால் எப்படி செயல்படுவான். இந்த ரெண்டு செயலும் இவனை பாதிக்காமல் இருக்கும். பாதிக்காமல் இருந்தால் தான் பாவ புண்ணியம் வராது. பாவ புண்ணியம் வராட்டி அவன் மோட்சத்தை அடைஞ்சிருவான். அவன் துன்பப்படாமல் இருப்பான். அந்த கருத்தை விளக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த 4 ஸ்லோகத்தில் அழகாக விளக்கி கொண்டு போகிறார். அதாவது பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், நிவிருத்தி மார்க்கம் செயல்படாமல் இருக்கக்கூடிய ஞானி தான் மோட்சத்தை அடைவான், இந்த செயல்பாட்டில் இருக்கவங்கெல்லாம் மோட்சத்தை அடைய மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து பொதுவாக இருக்குது. இங்கே பகவான் அப்படி சொல்லலை. ஞானம் வந்துட்டா அவன் இல்லறமோ துறவரமோ, பிரவிருத்தியில் இருக்கான நிவிருத்தியில். சில ஞானிகள் கூட இப்போ விவேகானந்தர் இருந்தார், அவர் செயல்பாடு எவ்வளோ செயல்பட்டார். சங்கரர் கூட செயல்பட்டார். அதுக்காக அவர் ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் எவ்வளோ 4 தடவை வளம் வந்தார், பாரத தேசம் முழுவதும் எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் பண்ணி வச்சார். விவேகானந்தர் உலகம் புற சுற்றினார், 2 தடவை சுற்றி வந்தார். இது அப்போ அது பிரவிருத்தி தான், ஞானம்தான் முக்கியம். அதே மாதிரி இல்லறத்தில் ஜனகர் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணாங்க, இல்லறத்திலிருந்து ராஜ்யத்தையே ஆண்டுக்கிட்டு இருந்தார், அவர் ஞானி. அப்போ முதல்ல இங்கே ஞானம்தான் முக்கியம், அது இல்லறமோ துறவரமோ. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களிடைய செயல் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அவர்கள் யாராக இருந்தாலும் செயலில் செயலின்மையை பார்க்கிறார்கள். ஆத்மாவினுடைய செயலில் செயலின்மையை பார்க்கிறார்கள். ஆத்மா செய்கிறது இல்லை, உடல் செய்யாமல் இருந்தாலும் அது செய்யும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறார்கள். அவருடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அவர்கள் என்ன செஞ்சாலும் கூட இப்படிப்பட்ட ஞானிகள் அமைதியாகத்தான் இருப்பாங்களாம், செய்யாதவர்கள் மாதிரி தான் இருப்பாங்களாம். இந்த சைக்ளோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சயின்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த புயல் இருக்குல்ல, இப்போ புயலினுடைய மைய பகுதி எப்பயுமே அமைதியாக இருக்குமா. புயல் அவ்வளோ மைல் வேகத்தில் சுற்றுதில்ல, அந்த மைய பகுதி அமைதியாக இருக்குமா. நம்ம இன்னொரு யோசித்து பார்க்கலாம், இப்போ பூமி சுற்றுது, கிரகங்கள்லாம் சுற்று, அந்த மையப்பகுதி எப்படி இருக்கும்? அது அப்படியே தானே இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இது இவ்வளோ பேர் இப்படி சுற்றுறதுக்கு இது இப்படியே சுற்றுறதுக்கு எப்படி இருக்கும்? புயல் எவ்வளோ வேகமாக சுற்றினாலும் மையப்பகுதி அமைதியாக இருக்கும். அது மாதிரி இவன் என்ன செயல்பட்டாலும் இவனுடைய மனசு எப்படி இருக்குமா, இவன் அமைதியாகத்தே இருக்கும். அதை கூறுகிறார் பகவான். அதாவது ஒரு சாதகன் இருக்கான், இங்கே யாரை சொல்கிறாருன்னு பார்க்குறாரு. அதாவது பிராரப்தத்தினால ஒருத்தன் சன்னியாசத்தை எடுத்துக்கிறான். அதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக சொல்கிறாரு. இங்கே முதல் விதம் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்திற்காக ஒருவன் சன்னியாசத்தை எடுத்துக்கிறான். அவன் கர்ம மார்க்கத்தில் இருந்து கொண்டே சாஸ்திரத்தை படிக்கிறான். சில பேர் அதாவது சாஸ்திரம்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் என்ன சொல்கிறான்னா, கர்மத்தில் இருந்துக்கிட்டு சாஸ்திரம் படிக்கிறான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சந்நியாசம் எடுக்கிறதே எதுக்குன்னா ஞானத்துக்காக ஞானியாகி சன்னியாசம் எடுக்கிறது இல்லை, ஞானத்தை அடைவதற்காக சாஸ்திரம் படிக்கிறதுக்காக சன்னியாசத்தை எடுக்கிறாங்க. அவனை பற்றி இங்கே பகவான் சொல்லலை.
அந்த சன்னியாசை பற்றி பேசலை. ஏன்னா இன்னும் ஞானம் அடையலை. ஞானம் அடையாதுக்கு முன்னாடியே சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு படிக்கிறதுக்காக சன்னியாசம் எடுத்திருக்கான். இதை பற்றி 5ஆம் அத்தியாயத்தில் விரிவாக சொல்கிறார். சில பேர் 2வது ஒரு சன்னியாசி இருக்கார். இவர் எப்படின்னா கடமைகளை துறக்காமல் சாஸ்திரத்தை படிக்கிறாங்க. கடமையெல்லாம் துறக்கிறது இல்லை, ஆனால் சாஸ்திரத்தை படிக்கிறாங்க. சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வைராக்கியம் வந்துடுது, ஆனால் ஞானம் வரல. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வைராக்கியம் வந்துடுது, ஞானம் வரல. அப்போ முதல்ல கடமையை துறக்கலை, பிறகு கடமையை துறக்கிறாங்க. அவங்க திறந்துட்டு படிக்கிறாங்க, அவங்க ஞானி கிடையாது. ஆனால் அவங்கள பற்றியும் இங்கே சொல்லலை. இங்கே யாரை பற்றி சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு சாஸ்திரத்தில் படிக்கிறாங்க. படித்தோடனே ஞானமும் வந்துருச்சு, வைராக்கியம் வந்தாச்சு. ஞானம் வந்தாச்சு, வைராக்கியம் வந்தாச்சு. ஞானம் வந்தாச்சு, வைராக்கியம் வந்தாச்சு. சரி, வைராக்கியம் வந்தால் குடும்பத்தை விட்டு போயாச்சுன்னா குடும்பத்தை விட்டு போகலை. ஏன்னா சில பேருக்கு பிராரப்த கர்மம் வைராக்கியம் வந்தால் ஓடிடுவாங்க விட்டு போட்டு. சில பேருடைய பிராரப்தம் எப்படி இருக்கும், ஞானம் வந்தாலும் அவங்க பிராரப்தம் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அவங்க நிவர்த்தி மார்க்கத்துக்கு வர முடியலை. அவங்க நிலையை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். புரியுதா? யாரை பற்றி சொல்கிறாரு? ஞானம் வந்தாச்சு, வைராக்கியம் வந்தாச்சு, ஆனால் சன்னியாசி ஆகலை. அவங்கள பற்றி பேசுகிறார். யாரை பற்றி பேசுகிறாரு? அவங்கள பற்றி. அவங்கள பற்றினா யாரை பற்றி? நம்மளை பற்றி. நம்மளை பற்றி சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கிறேன்னு. கிருஷ்ணர் அவரை பற்றி சொல்கிறார். கிருஷ்ணன் ஞானியா இல்லையா? ஞானி. அவருக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையா? ஆனால் சாமியார் ஆனாரா? ஆகலை. கிருஷ்ணர் அவரை பற்றியும் இந்த கிளாஸ் கேட்குறவங்கள பற்றி சொல்கிறார். கிளாஸ் கேட்டு ஞானம் அடைஞ்சவங்களை பற்றி சொல்கிறார். புரியுதா? கிளாஸ் கேட்டு ஞானம் இல்லாட்டி அது வேறு விஷயம். ஞானம் வந்திருக்கு. ஏன்னா பிராரப்த கர்மம் சில பேருக்கு சன்னியாச வாழ்க்கையை கொடுக்கும், சில பேருக்கு சன்னியாச வாழ்க்கையை கொடுக்காது. இல்லறத்தில் எத்தனையோ பேர் ஞானிகள், எல்லோரும் சன்னியாசியாக இல்லை. எத்தனையோ பேர் பிராரப்தத்தில் சன்னியாசியாக இருப்பாங்க, ஞானம் வராது. பிராரப்தத்தில் சன்னியாசியாக இருப்பாங்க, ஆனால் ஞானம் வராது. ரெண்டு இருக்கா இல்லையா? இங்கே இல்லறத்தில் இருந்து சன்னியாசியே ஆகலை, ஆனால் ஞானம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறார். பிரவிருத்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஞானியை பற்றி சொல்கிறார். சரி, அவனுக்கு ஞானம் வந்த பிறகு ஏன் அவன் பிரவிருத்தி செயல்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே வார்த்தை பிராரப்தம். பிராரப்தம் இருக்கிறதுனால அவன் செயல் செய்து கொண்டு இருக்கின்றான். இன்னொரு விஷயம் இருக்குது, செயல் செஞ்சாலும் ஒரு பலனும் இல்லை, செய்யாட்டாலும் ஒரு பலன். எப்படி இருந்துட்டு போகிறானே, புரியுதுங்களா? ஞானம் வந்தாச்சு, ஞானம் வந்த பிறகு செஞ்சாலும் பலன் கிடையாது, செய்யாட்டாலும் நஷ்டம் கிடையாது. அதனால் ஏதாவது ஒன்று இருந்துட்டு போகிறான், செஞ்சுட்டு போகிறான், செய்யாமல் இருந்துட்டு போகிறான். அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவன் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாட்டாலும் ஒன்று. பிராரப்த வசத்தினால செயலில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவனுடைய நிலையை பற்றி சொல்கிறார். அந்த ஞானியின் மனதை வர்ணிக்கின்றார். அவன் எப்படி இருக்கான்னு சொல்கிறான்னு சொன்னால், தியக்த்வா, முதல் வரியில் துறக்கின்றார்கள். துறக்கிறாருன்னா செயலை துறக்கிறார்கள், செயலை துறக்கலை. எதை துறக்கிற? அடுத்த வரியில் சொல்கிறார், கர்ம பல சங்கம். கர்ம பல ஆசங்கம்னு பிரிக்கணும். அதை கர்ம பலாசங்கம் இருக்குது, கர்ம பல ஆசங்கம். ஆசங்கம்னா பற்றுன்னு அர்த்தம். கர்மத்திலும் பலனிலும் உள்ள பற்றை, கர்மத்திலும் பலனிலும் உள்ள பற்றை தியக்த்வா, துறந்து. செயலை துறக்கலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. செயலையும் துறக்கலை, செயலுடைய பலனையும் துறக்கலை. ஏன்னா இவங்க செயலுடைய பலனை அனுபவிக்கணும். இல்லற தர்மத்தில் இருக்கவங்களுக்கு செயலுடைய பலன்லாம் இருக்கும். அப்போ செயலையும் துறக்கலை, பலனையும் துறக்கலை, கர்ம பலனில் உள்ள பற்றைன்ட்டார். புரியுதா? கர்ம பல ஆசங்கம் தியக்த்வா. கர்மத்தில் எதை துறக்க முடியும்னா அகங்காரத்தை துறக்க முடியும். நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை விட முடியும், செயலை விட முடியாது. செயலில் பற்று இல்லாமல் இருக்கிறது என்ன அர்த்தம்? செயலில் நான் செய்கின்றேங்கிற எண்ணத்தை விடணும். அப்படி விடணும்னா என்ன வேணும்? கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கணும். புரியுதா? கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தாத்தான் நான் செய்யவில்லை, நான் ஆத்மா, எந்த செயலும் செய்யவில்லை என்று அகங்காரத்தை துரத்தல்.
பலனில் ஆசையையும் துறந்தவர்கள். பலனில் அவங்களுக்கு ஆசை கிடையாது, வருது இருக்கு, அவ்வளவுதான். கர்மத்திலும் பலனிலும் பற்றை விட்டவர்கள் யார்? இல்லற ஞானிகள். கர்மத்தில் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டவர்கள். இவங்களால் எப்படி பற்றை துறக்க முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறார். எப்படி ஒருத்தரால் பற்றை விட முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். நித்திய திருப்தக, எப்பொழுதும் மனநிறைவுடன் இருப்பதால், திருப்தியாக இருப்பதால். இப்போ ஒருத்தர் வடை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார், புரியுதுங்களா? 10 வடை சாப்பிட்டார், எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. எப்போ வேணான்னு சொல்லுவார்? எப்போ வடையை வேணான்னு சொல்லுவார்? அவர் நல்லா சாப்பிட்டாச்சு, பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வேணும்பார், மறுநாள் கூட கேட்பார். அப்போ என்ன வார்த்தை பயன்படுத்துவார் அவர்? திருப்தியாக சாப்பிட்டேன் பார், ஒரு வார்த்தை சொல், திருப்தியாக சாப்பிட்டேன், எனக்கு வேணாம்பார். அப்போ அந்த வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறாரு? திருப்தி. அப்போதைக்கு அவருக்கு திருப்தி. ஞானிக்கு எப்போ திருப்தி? எப்பொழுதும் திருப்தியோடு இருப்பவன் சொல்கிறார் இங்கே. நித்திய திருப்தகன்ட்டார். இவனுக்கு எல்லா விஷயங்களிலும் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பதால் எதுக்கு இவனுக்கு வேண்டாங்கிற புத்தி அறிவில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? வேண்டான்னு எப்போ சொல்லுவோம்? நம்ம வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சுன்னா எனக்கு வேண்டாமோ, அப்போ தானே சொல்லுவோம். இல்லாட்டி வேண்டான்னு சொல்லுவோமா? இவனுக்கு எப்பயுமே நிறைவாக இருக்கும்போது, எல்லாமே நிறைவாக இருக்கும்போது இவனுக்கு அறிவில் எப்படி இருக்கும்? அறிவுனால் வேண்டாங்கிற புத்தி தான் இருக்கும். அப்போ இவன் கர்மத்திலும் பலனிலும் ஆசையை எப்பொழுது இவன் வேண்டாம் என்று சொல்கின்றான் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதற்காக அடுத்த வரியை சொல்கிறார். நித்திய திருப்தக. திருப்தகன்னு சொல்லலை, வடையில் இப்போத்தேன் திருப்தி வந்திருக்கு, அல்வாவில் இப்போத்தேன் திருப்தி வந்திருக்கும், பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வேணும்னு சொல்லிடுவோம். எவ்வளவு சாப்பிட்டாலும் அப்போதைக்கு வேணாம்பா, பிறகு மறுநாள் கேட்டால் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லணும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சுன்னா பிறகு உள்ளே போகும் திருப்பி. ஏன்னா அந்த திருப்திங்கிறது எப்போ இருக்கோ அப்போ வேணாங்கிற புத்தி வருது. எப்பொழுதுமே திருப்தியாக இருந்தால் வேணாங்கிற புத்தி வரத்தானே செய்யும். இவனுக்கு இந்த கர்ம இந்த தத்துவம் புரிந்ததால் இவன் நித்திய திருப்தனாக இருக்கின்றான். எப்பொழுதும் திருப்தி, இவனுடைய மனதில் திருப்தி இருக்கின்றது. எப்பொழுது மனதில் முழு திருப்தி இருக்கிறதோ அப்பொழுதுதான் வேண்டாம் வேண்டாம் என்ற புத்தி இருக்கும். அந்த திருப்தி எப்படி அடையணும்னா 18வது ஸ்லோகத்தில் சொன்ன தத்துவத்தை புரிஞ்சாத்தே அந்த திருப்தி. நித்திய திருப்தி, எப்பொழுதும் மன திருப்தியுடன் இருப்பவன். இன்னும் இந்த நித்தியங்கிறதுக்கு இன்னொரு சில பேர் அர்த்தம் சொல்கிறாங்க, பிரம்மன்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. பிரம்ம தத்துவத்தை அறிந்ததால் திருப்தியுடன் இருப்பவன். நித்தியன்னா எப்பொழுதும் திருப்தியுடன் இருப்பவன். எப்பொழுதும் எங்கும் இருக்கக்கூடிய தத்துவம் எது? பிரம்மன் தான். அதனால் பிரம்மத்தை அறிந்ததால் அவன் திருப்தியுடன் இருப்பவன். பிரம்மத்தை அடைந்ததால் திருப்தியுடன் இருப்பவன். அவன் எப்பொழுதும் திருப்தியுடன் இருப்பவன். அடுத்த சொல்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை எல்லாம் ஞானி, இல்லற ஞானியை பற்றி வர்ணிக்கிறார். கர்ம பல ஆசங்கக, கர்மத்திலும் பலனிலும் ஆசையை பற்றை விட்டவன். கர்மத்தை விட்டவன் இல்லை, செயலை விட்டவன் கிடையாது. செயலினுடைய பலனிலும் பற்றை விட்டவன், செயலில் அகங்காரத்தை விட்டவன், பலனில் ஆசையை விட்டவன். அடுத்து நித்திய திருப்தக, இவன் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவன். அடுத்து ஒரு வார்த்தை நிராசிரயகங்கிறார். நிராசிரயக, எதையும் சார்ந்து இல்லாதவன், சுதந்திரமாக இருப்பவன். ஆசிரியம்னா சார்ந்திருத்தல், நிராசிரயம்னா சார்ந்திராமல் இருத்தல். எப்பொழுதுமே நாம் ஒரு சாதனத்தை சார்ந்ததை இருப்போம். ஒன்று அடையணும்னா ஒரு சாதனை வேணும். இங்கே வகுப்புக்கு வரணும், வகுப்புக்கு வர்றதுக்கு ஒரு வாகனம் வேணுமா இல்லையா? அது வாகனம்ங்கிறது ஒரு சாதனம். அந்த ஒரு லட்சியத்தை அடையணும்னா ஒரு சாதனை வேணும். இந்த வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த சாதனம் திருப்பி போய் கையிலே தூக்கிட்டு வரணுமா? இங்கே அதை வச்சுக்கிற மாட்டோம், தெளி விட்டு வந்துடுவோம். அடைய வேண்டிய அடைஞ்சாச்சுன்னா விட்டு வந்துடுவோம். திருப்பி தேவை இருக்கணும்னு இன்னும் வீட்டுக்கு போகிற அடைய வேண்டிய இருக்குனாலும் எடுத்துகிட்டு போகிறோம். இவன் எல்லாத்தையும் அடைஞ்சதுனால இவனுக்கு எதை சார்ந்திருக்கணும்? இவன் ஒன்று அடைகிறதுக்கு ஒன்று சார்ந்திருக்கணும். புரியுதா? இங்கே வரணும்னா வாகனம் வேணுமா வேணாமா? வேணும். சாப்பிடணும்னா உணவை சார்ந்திருக்கணும். எல்லாத்துக்கும் ஒன்று சார்ந்ததே இருக்கணும். ஏன்னா ஒன்று அடைகிறதுக்காக. இவன் அறிவினால் எண்ணத்தை அடைஞ்சிட்டான், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான். அவன் நித்திய திருப்தியாக இருக்கான். அதனால் இவன் எதாவது சார்ந்து இருக்கணுமா? நித்திய திருப்தியாக இருப்பதால் இவன் நிராசிரயக. அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணி சொல்கிறார். இவன் எதையும் சார்ந்திராதவன்.
நம்ம சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் விதவிதமான யாகங்கள், பிறகு தனம், புத்திரன், பத்தினி எல்லாத்தையும் சார்ந்தது வாழ்க்கையே இருக்குது. விவகாரத்தில் சார்ந்ததும் இருக்க முடியும். அறிவினால் இவனுக்கு அவங்க இருந்தாலும் ஒன்று இல்லாட்டாலும் ஒன்றுங்கிற இவங்களை சார்ந்ததே நான் இருக்கணுங்கிற புத்தி இருக்காது. நிராசிரயக அப்படிங்கிறார். எந்த ஒரு சாத்தியத்தை அடையணும்னாலும் உன்னை சார்ந்ததே இருக்கணும். நாம் இல்லறத்தில் எப்படி இருப்போம்னு சொன்னால் எல்லாரையும் சார்ந்து தான் இருப்போம். விவகாரத்தில் மனைவியை சார்ந்து, கணவனை சார்ந்து, மகளை சார்ந்து, தனத்தை சார்ந்து, பொருளை சார்ந்து, வாகனத்தை சார்ந்து, வீட்டை சார்ந்து எல்லாம் விவகாரத்தில் இருக்கும். அறிவில் என்னன்னு சொன்னால் இவனுக்கு இதில் எது போனாலும் அதனால் துக்கம் கிடையாது. மற்றவங்களுக்கு ஒன்று இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே போச்சு. சில பேர் சூசைட் ஏன் பண்ணுறான்? அவங்க இல்லாட்டி நான் இல்லை. சில பேர் ஒருத்தர் போயிட்டு அவங்க இல்லாட்டி நான் வாழ முடியாதுன்னு இறக்குறாங்க. சில சொத்து போயிடுச்சுன்னா அப்போ இறந்து போயிடுறான். பூரா சொத்து போச்சுன்னா சூசைட் பண்ணிடுறான். ஏன்னா அது இல்லாட்டி அவனால் அது இல்லை வாழ முடியாது. ஒன்றை சார்ந்து பரீட்சையில் கொடிக்கிற குழந்தை கூட என்ன இருக்குது? வெற்றியை சார்ந்து இருக்குது. வெற்றியை சார்ந்து இல்லாட்டி என்ன ஆகுது? சூசைட் வரைக்கும் போகுதுங்க. இவனுக்கு அதெல்லாம் இருக்கு, பயன்படுத்துகிறானே ஒழிய அதை கட்டாயம் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வெயிலும் வரும், குளிரும் வரும், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆகணும். வெயில் காலத்தில் ஏசி இல்லாட்டி என்ன பண்ணுறது? கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபுல்லாக கரண்ட் இருக்குன்னு கரண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், நல்லா ஏசிலே பழகிட்டான். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஏசி இல்லாட்டி நம்மளால் தூங்கவும் முடியாது, வாழவே முடியாது. அப்படி தான் இருக்கும். ஒரு 3 நாளைக்கு இருந்து பாருங்கள், பழகிடும். நான் கிராமத்தில் இருந்தேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போச்சு. 1 வாரம் கரண்ட்டை வராதுன்ட்டான். ஊருக்குள்ளேயே 1 வாரம் ஊருக்குள்ளே கரண்ட்டே வராதுன்ட்டான். ஏன்னா அப்போல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டு வந்து சாதாரண இப்போலாம் ஈஸியாக ஒரே நாளில் பண்ணிடுறான். முதல் நாள் பார்த்தா அப்படியே எல்லாருக்கும் என்னடா கரண்ட்லாம் எப்படி வாழ்கிறதுன்னு இருந்தாங்க. 3ஆவது நாள் எல்லாருக்கும் பழகி போச்சு. சர்வசாதாரண வாழ்க்கை ஆகிப்போச்சு. அங்கே ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வீட்டில் லைட்டு கிடையாது. அப்போல்லாம் ஸ்டவ் அடுப்பு தான், கரண்ட்டு இது கிடையாது. இல்லை இந்த கேஸ் அடுப்பு கூட அப்போ வரல அந்த நேரத்தில் சொல்கிறேன். அப்போ ஆனால் என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாம் சார்ந்து, ஆனால் உண்மையிலே பாருங்கள் கொஞ்ச நாள் சிரமமாக இருக்கும். விட்டுட்டோம்னா அறிவில் கொஞ்சம் திறந்துட்டோம்னா அப்புறம் போயிடும். அதனால் எதையும் சாராதவனாகன்ட்டார். எதையும் நிராசிரயக, சார்ந்து இல்லாதவன். நாம் எவ்வளவு தூரம் பொருட்களை சார்ந்திருக்கிறோங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு தூரம் மனசில் ஆசை இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. சில பேர் யாரையும் சேர்ந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன, அப்படி இல்லாமல் அவங்களால இருக்க முடிவதில்லை. அப்படி இருக்கணும்னா ஆள் மனசில் ஆசையாக இருக்கக்கூடாது. அப்படி ஆள் மனசில் ஆசை இல்லாட்டி மேலோட்டமாக கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். பிறகு என்ன ஆயிரும், அவன் அதை அக்செப்ட் பண்ணி பழகிடுவான். அதனால தான் ஆன்மீக சாதனையில் திதிக்ஷான்னு ஒரு சாதனையை வைக்கிறாங்க ஆரம்ப காலத்தில். இந்த ஞானம் வர்றதுக்கு திதிக்ஷைன்னு ஒரு சாதனை இருக்குது. ஏன்னா சகிச்சு பழகிறது. இந்த விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னா சாப்பிடாமல் இருந்து பழகிறது, ஒரு சுகத்தை விட்டு பழகிறதெல்லாம் திதிக்ஷைங்கிறதெல்லாம் அதுக்கு. அதில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் இதெல்லாம். அதனால தான் ஞானத்துக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங்லாம் இருக்குது இங்கே. அதனால் இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவனுக்கு அடைய வேண்டிய எதுவுமே இல்லை என்பதால் அடைவதற்கான சாதனமும் இவனுக்கு தேவையில்லை. அந்த சாதனத்தை சார்ந்து இவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்த பிறகு வாகனம் வேணுமா? இங்கேயே இருக்கணும்னா திருப்பி வாகனம் வேணுமா? தேவையில்லை. திருப்பி போகணும்னா வாகனம் வேணும். அடைஞ்சாச்சுன்னா கிருஷ்ண கர்ம கிருத்துன்னு பார்த்துருக்கோம். அதாவது செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்ததால், இவன் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லாததால் இவனுக்கு எந்த விதமான யாரையும் எந்த பொருளையும் சார்ந்து உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு உடலெல்லாம் பார்க்கணுமே, உடலுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வேணுமே, அதுக்கெல்லாம் சார்ந்து இருக்கணும்னு சொன்னால் அது பிராரப்த வசத்தில் இருப்பான். அதனால் அவனுக்கு துக்கம் இருக்குது. அதையும் சொல்ல போகிறார் இங்கே. அதாவது நம்ம வாழ்க்கையில் சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னால் மனசில் இருக்க ஆசைகள் அகல அகல நம்ம ஃப்ரீடம் ஆகிக்கிட்டே இருப்போம். அதாவது ஆசைகளை போக போக நமக்கு ஃப்ரீடம் வந்துருங்கிறாரு. அதாவது இல்லறத்தில் இருந்து கொண்டே அறிவினால் இதெல்லாம் நம்ம அறிவினால் இப்படி ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம மனசில் சுதந்திரம் ஃப்ரீடம் வந்துடும் சொல்கிறார். எந்த ஒரு சாராத மனநிலை வந்துவிடும். இது இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடிய ஞானியை பற்றி சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் 2வது வரியில்,
இவன் எப்படி இருக்கான்னு கர்மணி அபி பிரவருத்தக அபி, இப்படி இருப்பவன் செயல்களிலும் செயலின் பலனிலும் பற்றை விட்டவன், எதையும் சார்ந்து இல்லாதவன். அவன் செயல் செய்தாலும் என்ன ஆகுதுன்னு சொல்கிறார். அவனுடைய செயலில் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அவனுடைய செயல் எப்படி இருக்கான்? கர்மணி, அவன் பொறுப்புகளில் விதவிதமான செயல்களில் இப்படிப்பட்ட மனநிலையில் உடையவன். ஏதோ பிராரப்த வசத்தினால சில பொறுப்புகளில் இருக்கான், கர்மணி சில செயல்களில் இருக்கான். அபி, அப்படி இருந்தாலும் அபி பிரவிருத்தக, அப்படி அதில் பிரவிருத்தியுடன் இருந்தாலும் இருந்த போதிலும், கர்மத்தில் செயல்பாட்டில் அவன் இருந்த போதிலும், இப்படி இல்லறஞானி கர்மத்திலும் கர்ம பலனிலும் பற்றற்று எதையும் சாராமல் அவன் செயல்களை செய்த போதிலும் இங்கே தான் வர்றார். கர்மத்தில் அகர்மத்துக்கு வரும்பொழுது அவன் எல்லா செயலையும் செய்தாலும் நைவ கிஞ்சித் கரோதி சக, அவன் விதவிதமான செயல்களில் பொறுப்புகளில் இருந்து கொண்டிருந்தாலும், இல்லறஞானி இருக்கணும் பொறுப்பு இருக்கும்ல, அவன் எப்படிப்பட்ட செயல்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் கூட நைவ கிஞ்சித் கரோதி சக, சகன்னா அவன் அந்த கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவன், கிஞ்சித் கொஞ்சமாவது, ந ஏவ கரோ நைவ கரோதி எந்த செயலையும் செய்தவன் அல்லன்ட்டார். எங்கே கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? கர்மத்தில் அகர்மத்தை கொண்டு வர்றார். என்ன சொல்கிறாரு? இதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டாரு? கர்மத்தில் அகங்காரத்தை துறந்தவன், நான் செய்கின்றேங்கிற எண்ணத்தை துறந்தவன், பலனில் பற்றை விட்டவன், எதையும் சார்ந்திருக்காத புத்தி உள்ளவன். இவன் எவ்வளவு பெரிய செயல்களை செய்து கொண்டு இருந்தாலும் கூட நைவ கரோதி, நைவ கிஞ்சித் கரோதி சக, அவன் எந்த செயல் செய்தாலும் செய்பவன் அல்ல. செயல்களில் ஈடுபட்ட போதிலும் அவன் ஒன்றும் செய்யாதவன். எதுக்கு செஞ்சாலும் செய்யாதவன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, செஞ்சாலும் செய்யாதவன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னான். செஞ்சாலும் செய்யாதவன் ஆனாத்தான் பாவம் புண்ணியம் போகும். பாவம் புண்ணியம் போனாத்தான் பிறக்க மாட்டோம். அதுக்காக அந்த தத்துவத்தை சொல்கிறதுக்காக திருப்பி திருப்பி என்ன செய்தாலும் செய்யாதவன். இங்கே இல்லற ஞானியை பற்றி சொல்கிறார். அந்த அப்படி செய்யாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஞானம் எது? கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல். 18ஆவது ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இந்த ஒன்று சொல்லுவாங்க, செய்தாலும் செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல் லட்சணம் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா புத்தி, முதல்ல புத்தியினுடைய லட்சணத்தை சொல்லுவாங்க. இந்த ஞானம் எப்படி வேலை செய்யணும்னு சொன்னால், ஒருத்தன் புத்தி இருந்தால் இந்த புத்திக்கு சாஸ்திரத்தில் ஒரு லட்சணம் சொல்லியிருக்கு. ஒருத்தன் ஒரு வேலையை ஆரம்பிக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். எதையும் ஆரம்பிக்காமல் இருத்தல் அனாரம்பக மனுஷியானாம் பிரதமம் புத்தி லட்சணம் இருக்குது. அதாவது எதையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது முதல்ல புத்தியினுடைய லட்சணமாக. ஒரு செயலை வேணாம்னு பேசாமல் முதலே செய்யாமல் இருந்துட்டால் பெட்ரு. சில பேர் சொல்லுவாங்க, நீ கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் நல்லது பாங்க. 2 பேருக்கும் தான். சரி, செயலை செஞ்சாச்சு. முதல்ல ஒரு செயலை ஆரம்பிக்கக்கூடாதான். ஆரம்பிக்காம இருந்தால் ரொம்ப உத்தமங்கிறார். ஒரு தொழிலே ஆரம்பிக்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, செஞ்சு தான் ஆக வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு, செஞ்சாச்சு. செஞ்சால் அடுத்த லட்சணம் சொல்கிறாரு. அதாவது ஆரப்தசிய சமாப்திகி, ஒரு வேளை ஆரம்பிச்சுட்டா ஒழுங்காக செஞ்சு முடியுங்கிறார். செயல் ஒன்று செய்யாமல் இருக்கணும், செஞ்சிட்டேன்னா அறவரையாக விடக்கூடாது. அதை என்ன பண்ண திருப்தியாக முறையாக செய்யுது 2வது புத்தியினுடைய லட்சணமாக. ஒன்றும் செய்யாத, செஞ்சிட்டேன்னா அதை நல்லா திருப்தியாக அழகாக செஞ்சு முடியும். அது 2வது லட்சணம். ஒன்றும் ஆரம்பிக்கக்கூடாது, ஆரம்பிச்சுட்டா அதை கரெக்டாக செஞ்சிடணுமா. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2ஐ பற்றி இங்கே பகவான் கூற இருக்கார். திருப்பி இங்கே ஆரம்பிக்காத சன்னியாசி, ஆரம்பித்து முடிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசி. ஞானி 2 பேரும் ஞானி தான். ஒருத்தன் செயலே செய்யாத சன்னியாசி, ஒருத்தன் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இல்ல இடத்துல வந்தாச்சு. அப்போ அதை என்ன பண்ணேன், அதை முறையாக பண்ணி முடிக்கணும். அதை அறவரையாக விடக்கூடாது. ஆனால் எப்படி முடிக்கணும்? கர்ம பல சங்கல்பக நிராசிரயக ஞாபகம் வச்சுக்கிறணும். அதை செய்யணும், கர்மபல சங்கல்பத்தோடு அந்த கடமையை செய்யணும். மனசில் நிராசிரயமாக இருக்கணும். வெளியே இருக்கும் ஆசிரியம், வெளியே இருக்கும். மனசுக்குள்ளே நிராசிரியம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? இல்லாட்டி நம்மளுக்கு துக்கம் வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி இருந்தால் நம்ம நிராசிரியத்தில் இருக்கோம்னு அர்த்தம். இப்படி இந்த 2வது புத்தி லட்சணத்தை உடைய ஞானியினுடைய செயலை சொல்லிக்கிட்டு இருக்கார். முதல் சொன்னது அவன் செயலை செய்யலை,
அவன் ஆரம்பத்தில் என்ன பண்ணான், எல்லாருக்கும் ஓடிப்பிட்டான். ஒன்றும் வேணான்ட்டு ஓடிட்டான். மரத்தடி சன்னியாசி, ஆசிரமம் கூட கிடையாது. ஆசிரமம் இருக்க சன்னியாசி ஆரம்பித்தாச்சு. ஆசிரம சன்னியாசி இல்லறத்தனை விட கஷ்டப்படுற சன்னியாசி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி சொன்னார்னு சொல்லியிருக்கேன். 7 நாடு அட்டமத்தி சனியில் ஆரம்பித்தா தான் ஆசிரமம் ஆரம்பிப்பார்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கார் தியானசாமி. ஏன்னா அவ்வளோ சிரமம் இருக்கும் ஆசிரமத்தில். அங்கேயும் என்ன பண்ணால் அந்த ஆரம்பித்தாச்சுன்னா அதை முறையாக பண்ணி முடிக்கணும், அறகுறையாக இருக்கக்கூடாது. அதனால் சொல்கிறாருங்க, வெளியே பார்த்தா அவன் செயல் செய்து போல் இருக்கும், ஆனால் அவன் செயல்படுபவன் அல்ல. இந்த கீதா உபதேசத்தில் நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். கீதா உபதேச படத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், அர்ஜுனன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், கீழே பேசாமல் உட்காந்துருப்பான். பகவான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அர்ஜுனன் அகர்மத்தில் இருக்கான், பகவான் கர்மத்தில் இருக்கார். பகவானுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கணும், புரியுதுங்களா? ஏன்னா அவர் எப்பயுமே அவர் செயல் செஞ்சாலும் செய்யாதவர் மாதிரி தான். அர்ஜுனன் சும்மா இருக்கேன்னு நினைச்ச சண்டை போட போகிறான், இல்லைன்னா விட்டால் சாமியாரை ஓடி போயிடுவான். ஏதோ ஒன்று செய்வான் அவன். ரெண்டுக்கும் தயார் நிலையில் இருக்கான். ஒன்று விடு ஓடி போகிறேன்னு இருக்கான், இல்லைன்னா போர் செய்ய தயாராக இருக்கான். அவன் செயலுக்கு தயாராக இருக்கான். அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கணும். அர்ஜுனனுடைய அகர்மத்தில் கர்மம், பகவானுடைய அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் போருக்கு எல்லாமே காரணம். இருந்தாலும் அவர் அகர்த்தா, அவர் ஆத்மா. அந்த போர்க்களத்திலே பார்த்து அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. அர்ஜுனன் செய்யாமல் இருந்தாலும் செய்கிற மாதிரி தான். பகவான் செஞ்சாலும் அவருக்கு ஏதாவது பாதிக்குதா? அவருக்கு இந்த சண்டை நடந்தன்னா நடக்காட்டி என்ன, அவருக்கு ஏதாவது கஷ்டம் உண்டாகும். சண்டை நடந்தாலும் ஒன்று தான், சண்டை நடக்காட்டாலும் ஒன்று தான். யார் ஜெயித்தாலும் அவருக்கு ஒன்று தான். அவர் இருந்து ஒரு கருவியாக இருக்கார், அவ்வளவுதான். அதனால் அவர் உபதேசங்கிற கர்மத்தையும் செய்கிறாரு. இந்த போருக்கே காரணம் அவர் தான் ஆக்சுவலாக பார்த்தாலும். ஆனால் அவர் செய்யாத மாதிரி இருக்காது. இவன் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கான், ஆனால் இவன் செயல்படுவான். ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்க்க வேண்டும், அஞ்ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மத்தை, அஞ்ஞானியுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்க்க வேண்டும். பிறகு இங்கே ஒரு சந்தேகம் வரும். செயல் செய்து கொண்டிருக்கும் போது எப்படி செயலின்மையை பார்த்தல்னு சொன்னால், அதுக்கு ஒரு உதாரணம். ஒருத்தர் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி செயலின்மையை பார்க்கறதுன்னு சொன்னால், அதாவது ஒருத்தர் உறங்கிக்கிட்டு இருக்கார். கண்ணை திறந்து உறங்குறவங்களை பார்த்துருக்கீங்களா? கண்ணை திறந்தால் என்ன அர்த்தம்? முழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? அப்போ கண்ணை திறந்துக்கிட்டு தான் தூங்கிக்கிட்டு தானே இருக்கார். கண்ணை திறந்தால் தர்மம் என்ன? கண்ணை திறந்தால் நம்ம என்ன சொல்லுவார்? முழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார். அது மாதிரி இவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் செய்யாதவர் தான். வெளியே செஞ்ச மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் தூங்கினான்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இவர் செய்யாதவராக ஆகிறார். அதாவது எங்கள்கிட்ட ஒரு பையன் இருந்தான். நாங்கள் இப்போ வயசு கூட ஆயிடுச்சு. நாங்கள்லாம் தியான கிளாஸ் வச்சுருப்போம் எங்கள் சத்சங்கத்தில். எத்தனை மணிக்கு சத்சங்கம் தெரியுமா? நைட்டு 9 மணிக்கு. ஏன்னா கிராமத்தில் கடையெல்லாம் அடைச்சிட்டு வரேன். நைட் ராமகிருஷ்ண காளி கோயிலில் நடக்கும். அதில் முதல்ல ஒரு தியான கிளாஸ் வச்சேன். 9 மணிக்கு நான் சாப்பிட்டு தானே வருவாங்க எல்லோரும். சாப்பிட்டு தான் இங்கே வரணும். 9:30 தியானம் வச்சா எப்படி இருக்கும்? தூங்குற நேரத்தில் தூக்கம் தான் வரும். எல்லாம் இப்படி இருக்கும். ஒருத்தர் மட்டும் இப்படியே நேரம் உட்காந்து அப்படியே உட்காந்து. அவன் எப்படி தெரியுங்களா? தலையை சாய்க்காமல் தூங்குற பழக்கம் இருக்கவங்க. எல்லாம் ஹரஹர நம பார்வதி இப்போ சரியாக தூங்குற எந்திரிச்சு மட்டும் அப்படியே உட்காந்துருப்பான். நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான். அவன் தட்டி எழுப்பான அவனை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்போம். உண்மையிலே தியானம் பண்ணாலும் தியானம் பண்ணலை. அதனால் செயல் செய்தாலும் அங்கே செயலின்மையை பார்க்க முடியும். செயலற்ற ஆத்மாவிடம் அவன் பொருந்தி இருப்பதால் செயல் செய்தாலும் அவன் செயல் செய்யாமல் இருக்கின்றான். அதாவது வேற ஒரு விதத்தில் பார்த்தா என்ன சொல்கிறேன், எந்த ஒரு கர்மமும் பாப புண்ணியத்தை கொடுத்து சுகதுக்கத்தை கொடுத்து முடிவடைகிறது. இங்கே ஞானியினுடைய கர்மத்தில் பாப புண்ணியம் உண்டாவதில்லை. அதனால் அவனுக்கு செயல் செய்தாலும் செய்யாதவனாக ஆகின். எந்த ஒரு செயல் செய்தாலும் அது என்ன, அவனுக்கு பாவத்தை கொடுக்கும். பாவத்தை கொடுத்து துக்கத்தை கொடுத்துட்டு அது காலியாகும். புண்ணியத்தை கொடுத்தா சுகத்தை கொடுத்துதான் காலியாகும். இவனுக்கு ரெண்டுமே வருவது இல்லைங்கிறதுனால இவன் செய்தாலும் செய்யாதவன். அவன் செயல் செய்யும்போது உடலும் மனமும் செயல் செய்கிறது. நான் ஆத்மா செயல் செய்யாதவன் என்று புரிந்துள்ளான். இது இல்லற ஞானி செயல் செய்தாலும் செயல் செய்யாதவனாக இருக்கின்றான் என்ற கருத்து. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். 20 தியக்த்வா கர்ம பல சங்கம்.
கர்ம பல சங்கம், கர்மத்திலும் பலனிலும் உள்ள பற்றை தியக்த்வா துறந்து, செயலிலும் செயலின் பலனிலும் உள்ள பற்றை துறந்து விட்டுவிட்டு நித்திய திருப்தக எப்பொழுதும் மனநிறைவுடனும் நிராசிரயக எதையும் சாராதவனாகவும் இருப்பவன் கர்மணி அபிப்பிரவிருத்தக, கர்மணின்னா செயல்களில், அதாவது விதவிதமான செயல்களில் அல்லது விதவிதமான பொறுப்புகளில் அபிப்பிரவிருத்தக அபி ஈடுபட்டிருந்த போதிலும், அவன் எல்லா பொறுப்புகளிலும் இருந்தாலும் எல்லா செயல்களிலும் இருந்தாலும் சக கடைசி வார்த்தை அவன், ரெண்டாவதுல கடைசி வார்த்தை சக அவன் நைவ கிஞ்சித் கரோதி. இதில் கிஞ்சித் ஏஷ கிஞ்சித் ஏவ, அதாவது கிஞ்சித் ஏவன்னா கொஞ்சமாவது, அதாவது அவன் எதையாயினும் ந கரோதி செய்பவன் அல்ல. அவன் கொஞ்சமாவது அவன் எல்லா செயலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான், ஆனால் கொஞ்சம் கூட செய்யாதவன்கிற. அதாவது இல்லறத்திலுடைய ஞானியின் லட்சணத்தை சொல்கிறார். அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லா செயல்பாடும், ஆனால் செயல் செய்யும் பொழுது நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்காது, அந்த பலனிலும் பற்று இருக்காது. அதனால் செயலிலும் செயலின் பலனிலும் பற்றில்லாமல் செயல் செய்வான், எப்பொழுதும் மனநிறைவுடன் இருப்பான், எதையும் அறிவளவில் மனதளவில் சார்ந்தில்லாதவனாக இருப்பான். அப்படிப்பட்டவனாக இவன் இருப்பதால் இவன் செயல் செய்தாலும் செய்யாதவன், இவன் செய்து கொண்டே இருக்கின்றான், கர்மம் செய்கின்றான், ஆனால் அகர்மத்தில் இருக்கின்றான். அப்போ இவன் என்ன, கர்மத்தில் அகர்மத்தில் இருப்பவன், இவன் ஞானி. அதனால் இவனுக்கு எந்த பாவ புண்ணியம் வராதுங்கிற சேர்த்துக்கணும். எல்லாம் கடைசி என்ன ஒன்று, செய்தாலும் செய்யாதவன், கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பவன் யார், ஞானி. ஆத்மாவிடம் ஆத்மா செயல்படுறதா நினச்சிக்கிட்டு இருக்காது, ஆத்மா செய்யாது, நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு இருப்பவன். இந்த கருத்தை 24 வரைக்கும் கொண்டு போகிறீங்க. இல்லற ஞானியை சொல்லிட்டார், அடுத்து துறவர ஞானியை சொல்ல போகிறார். 2 சொல்ல பிறகு இல்லற ஞானியை சொல்ல போகிறார். சொல்லி பிறகு 24 இந்த ஓம் பிரம்மா அர்ப்பணம் வரும், அதில் சொல்லி இந்த கருத்தை நிறைவு பண்ணிவிட்டு பிறகு அடுத்த டாபிக் போவார், வேறு டாபிக் போவார். 24 வரைக்கும் இந்த தத்துவ விஷயம்தான். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.